ஆடுகளை காப்பாற்ற வேண்டும், ஓடி போகக்கூடாது விட்டு. அதனால் இந்த முயற்சியில் இதுபோன்று பதவி பறிப்பு மிரட்டல் எல்லாம் வரும். அந்த மிரட்டல்களுக்கு அஞ்சாதவர் தான் யார் என்றால் அந்த எஜமான் மீது, கடவுள் மீது அன்பு வைத்திருப்பவர்கள். இப்படிதான் என் அடிமைகளில் யாரெல்லாம் என்னிடம் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நான் கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நான் திட்டமிட்டு இருக்கிறேன். இது போன செஷனில் பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதி எதுக்கு போகிறோன்னா, இது செயலில், இது ஒரு திட்டம், இதுன்னு பார்த்தது. இது செயலில் வரும்போது என்ன நடக்குது இந்த உலகத்தில், இது எப்படி செயல்படுத்தும் போது இந்த அடிமையெல்லாம் எப்படி பிரிந்து கொண்டு எஜமானனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள இந்த உவமையை மேலும் விரிவாக்கி கொண்டு போகிறோம். அப்ப என்றெல்லாம் அந்த செல்வந்தர் கணக்கப்பிள்ளையிடம் சொல்கிறார். அவர் தன் மகனை சர்ப்பரசநாதர் என்ற பெயரில் அவரை பணியாளராக அனுப்பி அழைப்பு பெற்ற அடிமை பட்டியல் ஒன்று தயாரித்து அந்த பட்டியலில் இருப்பவர்களிடம் சென்று இதையெல்லாம் போய் சொல்லி அவரிடம் வயல் வேலைக்கு வாருங்கள் என்று சொல்லி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் என்று அனுப்புகிறார். அந்த முதலாளி பணியாளரும் அந்த சர்ப்பரசநாதர், அது எப்படின்னா நற்கருணை ஆண்டவர் அல்லது மகன், எஜமானனின் மகன் அப்படின்னு பாருங்க. இந்த எஜமான் மகன் செல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நற்செய்தி நமக்கு கொடுத்து அனுப்பப்படுகிறது கடவுளிடம் இருந்து. அந்த நற்செய்தியில் இந்த செய்தி தான் இருக்கிறது, வாருங்கள் என் குடும்பத்தில் சேருங்கிறது தான் பைபிள். அதை யார்கிட்ட கொடுத்து விட்டார்? நம்முடைய இயேசு என்ற நற்கருணை ஆண்டவரிடம் கொடுத்து அனுப்பினார். அவர் அதை திருச்சபை கொடுத்தார். இதெல்லாம் பார்த்தோம். இந்த பணியாளரும் செல்கிறார். அவர் சென்று முதலில் மகாத்மா என்ற ஒரு நபரை சந்திக்கிறார். மகாத்மா அந்த அடிமையில் யாரு? முதல் பிரிவு பார்த்தோம் அல்லவா? இந்த கேளிக்கைக்காக எஜமானை மறந்து வயலுக்கே போகாமல் வேறு திசைக்கு போனார். அந்த மகாத்மா என்ற ஒரு நபரை சந்திக்கிறார். அப்படின்னா நான் மகாத்மா ஏன் கொடுத்துருக்கோம்னா, காந்தி போன்றவர்கள் மகாத்மா என்று இந்த உலகத்தாரால் அழைக்கப்படுகிறவர்கள், அதாவது பாவம் செய்யாதவர்கள் என்று இந்த உலகத்தாரால் அழைக்கப்படாதவர்கள் எப்படி கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள், அதுதான் இந்த உவமையில் பார்க்குறோம். இப்போ நிறைய குருக்கள் 90% என்று கூட சொல்லலாம், அவர்களிடம் சென்று காந்தி மோட்சத்துக்கு போவாரா என்று கேட்டால் நிச்சயமாக போவார் என்று வாதாடுவார்கள், வாதாடி இருக்கிறார்கள் என்னிடம். அதனால சொல்லுகிறேன். அப்போ அந்த மகாத்மா, உலகத்தாரால் மகாத்மானா பாவம் செய்யாதவர் என்று பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் எப்படி கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார், அதான் இப்போ பார்க்க இருக்கிறோம். அவர் சென்று முதலில் மகாத்மா என்ற ஒரு நபரை சந்திக்கிறார். அதாவது சந்திக்கிறார்னு என்ன அர்த்தம்னா, இயேசு மகாத்மா சந்திக்கல, இயேசுவின் செய்தி, நற்செய்தி என்ற அந்த திருவிழியத்தை மகாத்மா போன்றவர்கள் படித்து பார்க்கிறார்கள். படித்து பார்த்து அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் அதிலிருந்து, அதுதான் இங்கே உருவகமாக காட்டப்படுகிறது. நேராக உண்மையிலே ஒருத்தர் போய் இது மாதிரிலாம் பேசலை. ஆனால் இது எப்படி நடக்கிறது என்றால், திருவிழியம் என்ற ஒரு நூல் இயேசுவால் அனுப்பப்படுகிறது, அது திருச்சபையால் அனுப்பப்படுகிறோம் வச்சுங்க. ஏன்னா இயேசு நேரடியாக திருவிழியத்தை தரவில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 325ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் திருவிழியம் என்பது போன்ற ஒரு நூல் வருகிறது. அதனால் அந்த 325ஆவது ஆண்டில் இந்த திருவிழியத்தை கோர்த்தவர்கள் கோர்வையாக கோர்த்து இது திருவிழியம் இன்று முதல் என்று சொன்னது திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை. இது உலகறிந்த உண்மை. இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.